ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எல்லோருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை நேரம் வணக்கம். ம் வாங்க, நான் பால் காய்ச்ச போகிறேன், காப்பி போட போகிறேன். காலையில் இன்னைக்கு 4:30க்கே எந்திரிச்சிட்டு திருப்பி படுத்துக்கிட்டேன். ம் இந்த கண்ணு பிரச்சனை இருந்தனால கொஞ்சம் மனசே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ம் அதனால தூக்கம் இல்லை. ம் இல்லைன்னா 4:30க்கெல்லாம் எந்திரிக்கிறதுனா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ம் தூக்கம் வரல, அதனால எந்திரிச்சேன். எந்திரிச்சு அப்புறம் திருப்பி படுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறது, நான் மட்டும் எந்திரிச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம பட வேண்டிய அவசரப்பட்டு தானே ஆக வேண்டியது. ஏன் உங்களுக்கு அதில் வலி இருக்கா? வலி இல்லை, முள்ளு மாதிரி குத்துற மாதிரி இருக்கு, நெருடலை. அதை அவர்கிட்ட டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? அவர் தான் நம்மளை சொல்லவெல்லாம் விடலையே, ஒன்றுமே கேட்கலையே. அவர் போனோன்னா கண்ணை இது மிஷின் வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு சொல்கிறாரு, மாத்திரை எழுதுறாரு. இதில் என்ன பண்ண முடியுது? நீங்கள் சொல்ல வேண்டியதானே. என்னமோ எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டமாக இருக்கும். உடம்பு நல்லா 80 வருஷம் இருக்கிறவங்களாம் உண்மையில் அவங்களெல்லாம் பாராட்ட வேண்டியவங்கன்னு நினைக்கிறதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அதுக்கே ஒரு குடிப்பினை வேணும். 80 வருஷமெல்லாம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் கண்ணு சுகத்தோட எல்லா சுகத்தோடையும் இருக்கிறவங்களெல்லாம் நினச்சா அதுவே ஒரு குடிப்பினைன்னு தான் நினைக்கிற மாதிரி. சாமிக்கு நெய்வேத்தியம் பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை உரிச்சு ஆளுக்கு 3 சாப்பிட்டுக்கலான்ட்டு. நல்ல பெரிய பருப்பாக இருக்கு. ஆனால் இது 1/4 கிலோவே 275 ரூபா இந்த பாதாம் பருப்பு. நம்ம அன்னைக்கு இதில் வாங்கினீங்க? ஆமாம், அந்த இதில் வாங்கினோம். பாதாம் பருப்புலேயே பெருசு சிறுசுன்னு இருக்கா? ஆமாம். இதுவே முத்துமீனா வாங்குறது 700 800 900 தான். திருச்சியில் இங்கே வாங்குறது, இங்கே புதுக்கோட்டையில் கூட வைக்கிறாங்க. இது 1000 ரூபாய்க்கு மேலே வருது. 275னா? ஆமாம், 1/4 கிலோ 275னா? பாதாம் பருப்பு சாப்பிட்றது எதுக்கு மேம் காலையில்? பாதாம் பருப்பு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே நல்லது உடம்புக்கு. அதனால இப்போ எல்லார் வீட்லேயுமே இப்போ இது ஒரு இது அடிஷனல் ஃபுட்டாக போச்சு. காலையில் எல்லா வீட்லேயுமே இது காலையில் தண்ணி குடிக்கிறாங்க, பல்ல விளக்கிட்டு அதுக்கடுத்து 3 பாதாம் பருப்பு சாப்பிட்டு டீ காஃபி வேற ஏதாவது சாப்பிட்றாரு. இது இப்போ ரொட்டீனாக போச்சு எல்லார் வீடுமே. நம்ம மட்டும் இல்லை, எல்லார் வீடுமே. வீடியோவில் வேறு எல்லார் வீட்லேயுமே இருக்கு. நீங்கள் சொல்றீங்களே சாந்தா முத்து அவங்க வீட்லேயும் இருக்கு. சாந்தா 6 பருப்பு சாப்பிட்றாப்புல. அவங்க ஆம்பளைலாம் சாப்பிட மாட்டாங்க, அவருக்கு பசங்கள்லாம், அவங்க மட்டும் சாப்பிட்றாரு. எல்லார் வீட்லேயும் இது ரொட்டீனாக போச்சு, அதுதான் சொல்கிறேன்ல. அப்புறம் நைட்டு ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? நடிகர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்களா? இல்லையா? நான் பார்க்கலையே. உங்களுக்கு வரலையா? எனக்கு வரலையே அது. ஸ்ரீகாந்த் நான் இங்கே செல்லே பார்க்கல இந்த கண்ணு இதனால. ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மம்மி. ஸ்ரீகாந்த் ஏதோ போதை பழக்கத்தில் இருந்தாராம். ஏதோ ஒரு நட்சத்திர விடுதி போல் இருக்கு. அந்த நட்சத்திர விடுதியில எல்லாரும் குடியிருக்கா. கூடுனவங்க ஏதோ போதை பழக்கம் யாராவது ஒருத்தன் கொடுக்க இன்னொருத்தன் கொடுக்க ஏதோ பயன்படுத்தியிருக்கா. அப்போ இவர் ஸ்ரீகாந்த் உபயோகப்படுத்தினாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை, ஸ்ரீகிருஷ்ணா. இப்போ ஒரு ஆள்னா நான் 10 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா என்ன நான் பல பிரபலங்கள் மாட்டோம்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்கா போலீஸ். நுங்கம்பாக்கம். அவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது கூட சம்பாதிக்கிறாங்க. எப்படி டயத்தை போக்குறதுன்னு தெரியல. எப்படியாவது இப்படிலாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகணுன்ட்டு பண்ணுறேங்க. ஆனால் போதை பழக்கம் கஷ்டம் தானே? கஷ்டம்தான் அதெல்லாம். அதெல்லாம் விட முடியாது, பழகிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவாங்களோ தெரியல. அதெல்லாம் பழகிட்டா விட முடியாது. இந்த பிள்ளைலாம் ஊசி போட சொல்லி என்னென்னவோ பண்ணதுக்கு பாரு. ஆமாம், ஒருத்தருக்குதான் ஊசியெல்லாம் இன்ஜெக்ஷனில் போட்டுக்குது. அந்த கஞ்சா தாரவங்க என்ன சொன்னாலும் கேட்குதுங்க. கஞ்சா நட்ட இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ணனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்குது. கஞ்சாவுக்காக பொம்பளை பிள்ளைய, காலேஜில் படிக்கிற பிள்ளைதான். பணம் ஒரு மனுஷனை எவ்வளோ சீரழிக்குது. ஆனால் அது ஒரு இது மாதிரி போதை மாதிரி தான். போதைன்னா அது மாற்றிக்க முடியாத போதையாக இருக்கு. ஆமாம்,
பணத்தை இவங்களாவது இப்ப நம்ம மாப்பிள்ளையாவது பணம் இவ்வளவு இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க. ஒரு தண்ணி அடிச்சு தான் உடம்புக்கு எடுத்துக்கல, இந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் போகல, குடும்பத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அக்கறையில சாப்பிடுறது மட்டும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன சாப்பிடலாம், தண்ணி சாப்பிடல, மத்த வைத்தியங்களும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அப்படி பொறுப்பா இருக்கவங்க இருப்பாங்க. இந்த பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க தான் தண்ணி அடிச்சு விட்டு போதையில பணம் இருக்கு, அதனால என்ன அந்த பணம் தான் கெடுக்குது. மாமா அன்னைக்கு கூட ஏதோ ஒரு கல்யாணக்காரோட்டுக்கு நேற்று போனாலும் அங்கே ஃபுல்லா ஒரு ஹால் ஃபுல்லாமே எல்லா ஆடிட்டர்களும் தண்ணி அடிச்சாங்களாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க போய் ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளை கீழே நிற்கிறான்ட்டு பொறுப்பாக வந்துட்டாங்களாம். தண்ணி அடிக்காம, தண்ணி அடிச்சா வண்டி ஓட்டணும். இப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறது சின்ன பையன் கூட தண்ணி அடிக்கிறேன். குட்டி பையன் ஒரு 10வது 9வது தான் படிக்கிறேன், அந்த பையன் கூட தண்ணி அடிக்கிறேன். இப்படி உலகம் மாறிடுச்சு. அந்த காலத்துலலாம் இப்போ 100 பேர் இருக்கேன்னா அவன் ஒரு குடியாரன் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லலாம். இப்போ எப்படின்னா அவன் இன்னும் குடிக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குறாங்க. இந்த நியாயத்துக்கு சொல்கிறோம்ல, நம்ம போய் ரோட்டில் நின்றுக்கிட்டு நியாயம் சொன்னா யாரா அவன் தள்ளி நின்றா அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளே தான் நம்மளுக்கு எடுத்துக்கிறது. நம்ம ஒருத்தரை நியாயப்படுத்தி பேசும்போது அது இதுவாக நேற்று இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல் போனாலாம் யாரையும் பார்க்க, என்ன அவங்க பையனுக்கு அப்படிங்கிறேன், தண்ணி அடிச்சு ரத்தமா வந்து எடுக்கிறானா. அவெல்லாம் புழைச்சிக்கிட்டு இருந்தா என்னத்துக்காக போகுது. அதை பார்க்க பொம்பளைய காரில் போறாங்க. தண்ணி அடிச்சுட்டு ரத்தம் வந்து எடுக்கிறவனை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராங்க. இதுவே ஒழுங்கா வாழ்ந்தேன் அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன உண்மை தெரியுது, ஒழுங்கா மட்டும் இருக்கக்கூடாது. அது மாதிரி எவனுமே ஃப்ரெண்டா தண்ணி அடிக்கிறவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கவன் சாப்பாட்டு காசு இல்லைன்னு ஒருத்தன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க தண்ணி அடிக்க காசு இல்லை எனக்கு இந்த உனக்கு நான் கெட்டதோட நீ கெட்டினா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுல என்ன ஒரு ஆனந்தம். ஆமா, தண்ணி அடிக்கிற காசு கிடைச்சிடுது நிறைய பேருக்கு. இப்ப பஞ்சு புருஷன் எல்லாம் பாரு, நம்ம எப்படியே தெரியும் தண்ணி அடிக்கிறதுக்கு அவன் காலம் பூரா அடுத்தவங்கள்ட்ட வாங்கிதான் தண்ணி அடிக்கிறேன். அப்ப ஒரு கெட்ட பழக்கத்துக்குன்னா நான் ஜாரேன் நான் செய்கிறேங்கிறாங்க எல்லாரும். என்ன ஒரு குடும்பத்தை நல்லா இருக்கிறதே படிக்கணும்டா, அவனுக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும்டானா எனக்கு தெரியாது, நீ யார்கிட்டயாவது போய் கேளு எனக்கு தெரியாதும்பாங்க. அப்போ ஒருத்தனை கெடுக்கிறதுல அவ்வளவு ஆனந்தம். இப்போ ஒருத்தர் கெட்டாலுமே நம்மளுக்கு அந்த ஹேபிட் நம்ம அதை மாற்றிக்க கூடாது, நம்ம அந்த பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாதுன்னு நினச்சா பண்ண முடியுமா? முடியாது. நம்ம மனசில் நினச்சா வைராக்கியமாக நினச்சா பண்ணலாம். இப்போ ஒருத்தன் கூப்பிட்றேன், வாடா இதை பண்ணிட்டு வரோம், வாடா சிகரெட் அடிச்சுட்டு மாமா எல்லாம் பாராட்டணும். அடுத்தவன்ட்ட பணத்தை கொடுத்து பிசினஸ்ன்னு கொடுத்து வராம போறது அது வேற. தான் உடம்பு கொடுத்துக்கல இந்த மாதிரி பண்ணி அவங்கள்ட்ட இருக்க பணத்துக்கு என்னவோ ஜாலியா இருக்கலாம். ஆனா அந்த பணம் அதெல்லாம் பண்ணல இல்ல. ஏன்னா நம்ம கெட்டு போயிட்டா நம்ம குடும்பம் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும். அந்த நிதானம் வேணும். ஆனா ஒரு சிலர் அதுலயும் அடிச்சுக்கிட்டு இதுலயும் அடிச்சுக்கிட்டு பாக்குறாங்க இல்லையா? இல்ல, தண்ணி அடிக்கிறவங்க குடும்பத்தை நல்லா பார்க்க முடியாது. இப்போ சாஃப்ட்வேர்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் தண்ணி தான் அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அளவா அடிக்கிறாங்க, கௌரவத்துக்கு அடிக்கிறாங்க. அவங்க இங்க உள்ளவங்க எல்லாம் ஒரு அடிக்டாவே அடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் குடிகாரங்க மாதிரி அடிக்கிறாங்க. அவங்க அளவா அடிச்சாலும் அதை மாத்திக்கிட்டாங்கல்ல, மாத்திக்கிட்டாங்க, ஃபேமிலி ரன் பண்றாங்க. அவங்க கௌரவத்துக்கு அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்க தெரியாதுன்னா கௌரவம் போச்சு. அதனால எல்லா வேலையும் தெரியும் சொல்லணும். கார் ஓட்ட தெரியும், தண்ணி அடிக்க தெரியும். சிகரெட் ஆனால் ரொம்ப அடிக்கல நிறைய பேர்ல. சிகரெட் ரொம்ப உயிரையே கொண்டுடும். அது இது மாதிரி அது தண்ணி கொள்ளாதா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும், இது உடனே கொண்டு விடும் அதுக்கா. ஆனால் இப்போ இந்த காலத்தில்
சின்ன வயசு 9வது வந்துட்டாங்கன்னா போதும் பசங்க, முக்கால்வாசி பசங்க. ஏய் வாடா கொஞ்சோண்டு தண்ணி அடிச்சு பார்ப்போம்டா. தண்ணி அடிச்சு பார்ப்போம். இது வேணா இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சிடுவேன். ஆனால் அப்பயும் அடிக்கல, நல்லா அடிக்கிறானா. இதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. தண்ணி அடிக்க தெரியலன்னானே தப்புங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏன் எனக்கு தண்ணி அடிக்க தெரியல அப்படிங்கிற. பணம் இருந்து கெட்ட வழியில் போகாதவங்க ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லலாம். எல்லாம் செய்ய எனக்கு திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நான் அந்த கெட்ட வழியில போகல. எனக்கு குடும்பம் தான் பெருசுன்னு இருக்காங்கன்னா அவங்கள பாராட்ட வேண்டியதானே. குடும்பம் அவங்க போயிட்டான்னா அப்புறம் யாரு பாப்பா? ஸ்ரீகாந்தெல்லாம் பாருங்க. ஆமா, அவனுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கும். அம்மா அப்பா ஆனால் ரொம்ப வருஷமா படத்தில் நடிக்கல, வேற எதுவும் பிஸ்னஸ் பண்ணுவேன் போல் இருக்கு. ஆனால் இப்படி மாட்டிருக்கேன் இந்த வாட்டி. அவங்களுமே யாரோ ஒருத்தர் நேரம் சரியில்லாம தான் மாட்டிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் நல்லவனாக தான் இருப்பேன், எப்படி மாட்டேன்னு தெரியல. அதனால ஒருவேளை அவனை கோர்த்துட்ருக்காங்க. இப்போ நல்லவன் தானே மாட்டிக்கிறேன். நல்லவன் தான் மாட்டிக்கிறேன். கரெக்டாக அந்த வேலை பண்ணுறவன் தப்பிச்சு போயிடுறேன். எனக்கும் தான் அப்படி சந்தேகமாக இருக்கு. இவன் கொஞ்சம் பயந்தவன் ஸ்ரீகாந்த். சாப்பிட்டு பயந்தவன். ரொம்ப ஸ்மூத்தாக தான் பேசுவேன். உங்களுக்கு அது வரலையா மம்மி? எனக்கு வரலையே, நான் பார்க்கவே இல்லை. செல்லு வச்சுட்டு படுத்துட்டேனே. கண்ணுக்காக அதை வச்சுட்டு படுத்துட்டேன். கண்ணு எப்படி இருக்கு? கண்ணு பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் இடையில தான் கொஞ்சம் கொஞ்சம் மூடுறீங்க. மூடாமல் இருந்தாலும் சரியா இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு மாத்திரை கொடுக்க மாட்டாராம், பொண்ணுக்காக இருக்கு. இப்போ சுகர் தான் இப்போ ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கே. உப்பு தான் ரொம்ப ரேரா இருக்கு. சுகர் எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு தான் இல்லை. சுகர் ப்ரெஷர் எல்லாருக்கும் நார்மல். இந்தியா பீப்புள் எல்லாருக்கும் நார்மல். அது நார்மல்ங்கணும். 100க்கு ஒரு 80% இருக்கு. ஆமா, ஒரு 20% வேணா இல்லாம இருக்கு. அதனால இதை அவர் இது பண்ணி பண்றாருன்னா எனக்கு ஆச்சரியமா. சுகருக்குனால மாத்திரை கொடுக்கல. அப்ப வந்திருக்க எவ்வளவு வெறு எவ்வளவு. ஆனால் சுகர்னால கண்ணுக்கு உள்ள ஒரு இடத்துல சொல்கிறாலும் சுகர்னா புண்ணு ஆறாது, புண்ணு ஆறாதுன்னு. புண்ணு ஆறாதுன்னு எனக்கு வெளி புண்ணெல்லாம் அறியுது. இல்லை, நான் அதை கேட்கல. இப்போ சுகருக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி பிபிக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஒரு கண்ணுலையும் பிபி இருக்குமா? முன்னாடி நான் அவர்கிட்ட போகையில கேட்டிருக்கேன். ஒவ்வொரு இந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறேன், கண்ணில் ப்ரெஷர் இருக்கும் பாரு. கண்ணில் ப்ரெஷர் இருக்குமா? இல்லை மம்மி, இப்போ இப்போ நார்மல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களை பிபி செக் பண்ணி இது நாடி துடிப்பு செக் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி விடுறாங்க. உங்கள் உடம்பு கண்டிஷன் இவ்வளோ இருக்குன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறோம். இதுவே கண்டாக்டர்கிட்ட போனால் அதெல்லாம் செக் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. கண்ணுக்குள்ள என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். உடம்புல பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நார்மலா அவங்க எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு விட்டாங்க. அப்ப கண்ணுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா ஒழுங்கான டாக்டர்னா எல்லாம் பார்த்து தான் பார்க்கணும். என்ன அதெல்லாம் பார்க்காம பார்த்தா சமயத்துல மாட்டிக்கிட்டுருவோம். இல்லை மம்மி, கண்ணுக்கு இப்போ கூட குறைச்சுன்னா பிபினால எதுவும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. அது இல்லை, ஆனா இவங்க கொடுக்குற மாத்திரை மருந்து சாப்பிடணும்ல. ஆனா அதுக்கு தான் எழுதுற பிள்ளைகிட்ட கேட்டுக்குதுங்க, பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு. அது அந்த இதுல எழுதிடுதுங்க, அந்த அவர் கொடுக்குற இதுல ஃபைல்ல. அவருக்கு டைம் இல்லை. அப்படியே விறுவிறுன்னு பார்த்து இங்கிட்டு ஒரு ஆள், இங்கிட்டு ஒரு ஆள், இங்கிட்டு ஒரு ஆள், இங்கிட்டு ஒரு ஆள், என்னமோ சரக்கு சாமாங்க மாதிரில பார்த்து அனுப்புறாரு. அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. நம்மளை பார்த்தா டாக்டர்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண படுத்திருக்கோம்னு வச்சுங்க, இந்த பாத்திர மண்டங்களை நம்ம கீழே போட்டு விளக்குற மாதிரி இவங்களுக்கு ஆப்ரேஷன் வர பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் காசு வாங்குறாங்க. மக்களோட உசுருக்கு மதிப்பே இல்லை. இப்போ நம்ம எப்படி கிளி நாய்க்குட்டி எல்லாம் தள்ளி இங்கிட்டு போ அங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு நம்மளை பார்த்தா அப்படி இருக்கு. ஆனால் இது எப்படி கொஞ்ச நாள் ஆகுமா என்னன்னு தெரியல சரியாக. அதுக்குள்ள காத்து போகாது, அதனால லேட் ஆகுங்கிறீல்ல நீ. வலிக்கு நம்ம விபூதி வச்சிருக்கீங்க. ஆமா, இப்பதான் விளக்கேற்றினேன், சாமி கும்பிட்டேன். இப்போ பால் நெய்வேத்தியம் பண்ணணும், வா போவோம்.
இங்கே ஆல்ரெடி விளக்கத்திட்டாங்க கைஸ். இங்கே ஏற்றிட்டேன். என்ன வலிக்கணுமா தெரியல, அங்கிட்டு இங்கிட்டுமா கிடக்காம இது முடியா எங்கே இதா அதெல்லாம் நம்ம ஸ்டாக் எடுக்கிறது. கடவுளே கண்ணு நல்லா இருக்கணும் கடவுளே. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடுங்க எல்லாரும். எங்கள் குலசாமியை நினச்சி கும்பிடுவோம். ஏன் விநாயகர் அங்கிட்டு திரும்பி இருக்காரு வெளில? இங்கே அந்த வெள்ளை விநாயகர். விநாயகர் சமயத்தில் விளையாட்டுலாம் கட்டுவார். அங்கிட்டு இங்கிட்டு அங்கேயும் திரும்பி திரும்பி இருப்பார். அடுப்படியில் இருக்குவார். அப்படியா? ஆமாம். அவர் கோவம் தான் இங்கிட்டு திரும்பி இருப்பார், அங்கிட்டு திரும்பி இருப்பார். அதே சரிப்பா. விநாயகர் தான் திரும்புற பொசிஷன்ல இருக்காரு. கரெக்டா சின்ன உருவமா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துல சொன்னாவே அவர் திரும்பிக்கிறார். இங்கேயுமே விநாயகர் அடிக்கடி திரும்பிக்குவார். அங்கே கிச்சன்லயுமா? இந்த இருக்காரு, அவர் இப்படி உட்காந்துக்குவாரு, இப்படி உட்காந்துக்குவாரு. இந்த சின்ன விநாயகர் ஒண்ணு. விநாயகருக்குன்னு தனி கோயில் இருக்கா மம்மி? ஆமா இருக்கே. இந்த அங்கே செக்யூரிட்டியில வச்சிருக்கிறது பிள்ளையார் கோயில் தான். இது இப்போ இப்போ அன்னைக்கெல்லாம் நம்ம போனோம்னா ஆமா அது பிள்ளையார் கோயில் தான். அது அது விநாயகர் மட்டும்தானா? விநாயகர் மட்டும்தான் இங்கே. வேற இடம் இல்லை? வேற சாமியெல்லாம் சின்ன சாமியெல்லாம் எதுவுமே இருக்காது? எதுவுமே இல்லை, வெறும் பிள்ளை விநாயகர் மட்டும்தான். விநாயகர்லயே பல வெரைட்டி விநாயகர் சொல்றாரு. ஆமா, கற்பக விநாயகர், அது விநாயகர். அதுல முழு முதற் கடவுளே விநாயகர் தான். எல்லாத்துக்கும் முன்னாடி கடவுள் நம்ம எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு செஞ்சுட்டு, விநாயகருக்கு இப்ப கல்யாணமே பண்றோம்னு வச்சுக்க, விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் செதறுகாய் உடைச்சிட்டு, கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு செதறுகாய் உடைச்சிட்டு பண்ணோம்னா நமக்கு அந்த வேலை விக்னம் இல்லாம முடியும், எந்த தடங்களும் இல்லாம முடிஞ்சிடும். அது ஏன் அதை மட்டும் நம்ம முதற் கடவுள்னு சொல்றோம்? அவர் தான் முழு முதற் கடவுள். பத்திரிகை இருந்தாலும் சாமிக்கு தான் அவருக்கு தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட். குலதெய்வம் அவருக்கு, குலதெய்வத்துக்கு வைக்கணும், அவருக்கு வைக்கணும் விநாயகர். அதுதான் முதற் கடவுள்னு சொல்றாங்க. முழு முதற் கடவுள். ஆமா, அவர் தானே இதுல முருகன் விவரம் போட்டி போட இல்ல அம்மா அப்பா சிவன பார்வதி சுத்தி வந்து பழத்தை வாங்கினவர் அவர் தான். முருகன் வந்து ரொம்ப புத்திசாலியா இது ஏரோப்ளைன் மாதிரி மயில் எடுத்துக்கிட்டு ஊரை சுத்தி இருக்காரு. என்ன இவர் வந்து நீ போறதுன்னா போ, நான் என் அம்மா அப்பா தான் எனக்கு உலகம்ட்டு அம்மா அப்பாவை சுத்தி வந்து வாங்கிட்டாரு. சூப்பர்ல. ஆமா, அந்த நேரத்துல யோசிச்சிருக்காரு பாருங்க. ஆமா, ஐயா நம்ம குண்டா இருக்கோம், நம்மளால சுத்த முடியாது, நமக்கு வயிறுலாம் தள்ளி போச்சு, அவங்க கொஞ்சம் ஸ்லிம்மா நல்லா இருக்கேன், அவருக்கு வாகனம் வேற இருக்கு, நமக்கு இருக்கிறது எலி, எலி வாகனத்துல என்னது பண்றது அப்படின்ட்டு அவர் இப்படி போயிருக்காரு. அது ஒரு நல்ல ஆலோசனை. ஆமா, நல்ல ஆலோசனை. பழத்தை வாங்கினோன்னா முருகனுக்கு வந்துருச்சு. என்ன அவங்களுக்கு கொடுத்துட்டியே, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சுத்தி வந்தேன், அவங்களுக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிதான் கோவமா பன்னிமலையில போய் உட்கார்ந்துருக்காரு முருகன். அதான் பன்னிமலைக்குள்ள கதை. அப்ப பழனிமலையில அவர் மட்டும் தான் இருப்பாரு, அம்மா முருகன் மட்டும்தான் இருப்பாரு. முருகன் மட்டும்தான் இருப்பாரு. அவர் கோபம் தணிஞ்சதுதான் என்னமோ ஒரு இடம் பாரு. கோபமா போய் உட்கார்ந்தது பழனிமலை, திருத்தணியூருக்கு கோபம் தணிஞ்சது. அந்த மலை எல்லாமே அவர் இதுனது கோபத்துல போய் உட்கார்ந்ததுன்னு. அதே மலை மேல உட்காந்துக்கிறாரு, யாரும் பார்க்க கூடாதுன்னா. என்னை பார்க்க வரவே கஷ்டப்பட்டு தான் வரணும், நான் அவ்வளவு கோபத்துல போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. அப்படி வர்றவங்களுக்கு நான் வர அளிப்பேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு முருகன். ஆனா ஸ்கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சா ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி எல்லாம் படிச்சிருக்கேன் ஆயா வீட்டுல இருக்கேன். படிச்சா அது படிச்சா சோதனையா இருக்கும், எந்த காரியத்திலும் வெற்றியே கிடைக்காது. அது என்னமோ சோதனையா தான் இருக்கும். சோதனைன்னா அவர் சோதிச்சுதான் நமக்கு, உண்மையான பக்தரான சோதிச்சுதான் நமக்கு அருள் கொடுப்பாராம் முருகன் மட்டும். இவங்க வந்து சோதிச்சாலும் தாங்குறாங்களா இல்ல நம்மளை கைவிட்டாடுறாங்களா அப்படின்னு இதுதான் சோதிச்சுதான் கொடுப்பாரு. அதனாலதான் முருகனை கும்பிட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோதனையா இருக்கும், அப்புறம் எல்லாமே வெற்றியா இருக்கும். அந்த சோதனையை தாக்கு பிடிக்கணும்னா அதனாலதான் முருகனை கும்பிடுறத ரொம்ப விட்டுட்டேன். சோதிக்கிறதுனா எவ்வளவு நாள் சோதிப்பாரு? கொஞ்சம் கடினமாதான் சோதிப்பாரு, டெஸ்ட் பண்ணுவாரு, அப்படி சோதிப்பாரு.
ம் கந்தசஷ்டி கவசம் படித்தா அதுவும் ரொம்ப இதுவாக இருக்கும். ம் ரொம்ப சோதனைகளுக்கு உட்கார மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நம்ம அந்த புதுசில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல? படிச்சுட்டு இருப்பேன் சிவபுராணம். அது இப்போ சோலேஜ் வீட்டில் இருக்கையில அது படிப்பேன். அப்போல்லாம் தொடர்ந்து எல்லாமே ஃபெயிலியராக தான் வரும் வாழ்க்கையில். மனசு தாங்க முடியல, அதனால விட்டுட்டேன். அப்பதான் எல்லாமே ஃபெயிலியராக தான் வரும். எந்த செய்தி இப்போ நம்மளுக்கு முன்னேற்றம்னா ஒன்று சாமி கும்பிட்டோம்னா அது கும்பிட்டே நல்லா இருக்கும் அப்படின்னா தானே மனசு கும்பிட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா. வேற எந்த தெய்வத்தையும் நம்ம சொல்றதுக்குள்ள குலதெய்வம் தான். உங்க குலதெய்வம் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். வந்து நிப்பாரு. யாரும் என்னை ஏதாவது செய்யணும்னா கூட அந்த நேரம் கூட ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நிப்பாரு. இந்த ரோட்ல சொன்னால உங்க சாமி பொல்லாவிட்டு சாமி அப்படின்னாங்க ரோட்ல. அதான் எனக்கு புள்ள இருக்குது. அவங்க ஏதோ பண்ண வந்திருக்காங்க, இந்த சாமி அப்படி பண்ணிருக்கு. அவங்களே அப்படி சொல்ற அளவுக்கு எனக்கு தான் புள்ள இருக்கு. நம்ம குலதெய்வத்தை நினைச்சோம்னா அது மாதிரி இவங்களுக்கு தீங்கு நினைச்சிய உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு எத்தனை நேரத்துல காப்பாற்றி தொட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் முன்னேற்றம் தான். எடுத்து அடி வச்சதெல்லாம் முன்னேற்றம் தான். சறுக்கிட்டு கீழே விழுகிறதே இல்லை. கொஞ்சம் ஸ்லோவா வெற்றி அடைவோம், அவ்வளவுதான். வெற்றி கிடைக்காம கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். நான் ஆப்ரேஷன் பண்ணல, டாக்டர் இது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகல கூட நம்ம குலதெய்வத்தை தான் நினைச்சுக்கிட்டு போய் படுப்பேன். குலதெய்வம் ஓம் நமச்சிவாய, அது மாதிரி சிவனும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு தான் நான் படுப்பேன். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு. உங்களுக்கு ஆப்ரேஷன் எப்போ பண்ணாங்க? ஆப்ரேஷன் 2019. 6 வருஷம் ஆச்சா? 6 வருஷம் ஆச்சு. ஆமாம். ஆப்ரேஷன் பண்ணலாம் எவ்வளோ பயமாக இருந்தா? ஆமாம், எவ்வளோ பயமாக இருந்துச்சப்பா. ஆனால் ஒரு சிலர் இந்த முஸ்லீம் வீடுகள்லாம் ஆப்ரேஷனா ஓகே வந்துடுறேன். முஸ்லீம்ஸ் எல்லாம் நல்லா திங்கிறதுன்னு திங்குதுங்க, தின்னுபிட்டு ஆப்ரேஷனா ஓகே வந்துடுறேன் போங்க, வந்துடுறேன் போங்களா. நம்மளா இருந்தால் அதுக்கு மீறிய போயிடுது. ஐயோ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, ஐயோ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக ரொம்ப பயப்படுறோம். பாய் வீடுகள்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. படுக்கணுமா, இப்போ இந்த இடத்துல வந்து படுங்கம்மா அப்படின்னா இந்த போய் படுக்கிறேன் அப்படிங்குது. டெஸ்ட் பண்ணுறது. நம்மளா இருந்தால் எப்படி படுக்கணும், இப்படியா அப்படியா அப்படின்னு கொஞ்சம் மன உறுதி அதுகளுக்கு கூட கூட. நம்மளுக்கெல்லாம் அது இல்லை. ஆனால் திங்கிறதும் நல்லா கறி பீஸ் எல்லாம் அப்படி திங்க, நம்மளால அதுவும் திங்க முடியாது. நம்மளாம் செத்து சோறு தான் சாப்பிட்றோம், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அந்த நேற்றை எவ்வளவு நான் வேஸ்ட் பண்ணேன். ஆனால் அவங்க எல்லா நாளும் எப்படி கறி திங்குதா? அவங்க சம்பாதிக்கிறாங்க, துபாயில் சம்பாதிக்கிறாங்க, டெய்லி கறி மீனும் அதே பழகி போச்சு அவங்களுக்கு, செரிச்சு போச்சு அப்படியே. நமக்கெல்லாம் அப்படி போர் அடிச்சு போயிடும் நமக்கெல்லாம். அவங்களே இட்லி தோசை எல்லாம் ஊற்றுவாங்கல்ல? இட்லிலாம் ரொம்ப ரேராதான். பிரியாணி, நெய்ச்சோறு, இந்த மாதிரி தான் மீன். இப்போ அவங்க முஸ்லீம்ஸ் வீட்டிலலாம் வீட்டில் சாமிக்கு என்ன வச்சுருப்பாங்க? சாமிக்கு கறி மீன் தான் வச்சு படைப்பாங்க அவங்களாம். இல்லை சாமி ஃபோட்டோ அது அந்த பிரியாணி இல்லா மாதிரி ஒன்று இருக்குன்னா அதுதான் வச்சுருப்பாங்க. அவங்க உருவம் இல்லாததான் மெயினாக கும்பிடுவாரு. உருவமே இருக்காது, நினச்சிக்க வேண்டியதான் இல்லான்னு. அந்த பிரியாணி இல்லாதான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. அது பாதியில நிலா, அதுல ஏதோ என்னமோ ஒரு இது மாதிரி வச்சிருக்கோம். அதே இங்கே இதுல எல்லாம் மசூதியில எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, மசூதியில வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் போட்டோக்களை வச்சு சாமி கும்பிடுறோம். அப்படி இல்லை அவங்களுக்கு. வீட்டுல சாமி கும்பிடுறோம் அப்படின்னா மெக்கா படத்தை வச்சு கும்பிடுவான்னு நினைக்கிறேன். மெக்கால இருக்குல்ல சாமி, மெக்கா. ஆமா, அங்கே மெக்காக்கெல்லாம் போயிட்டு வர்றதுன்னா பெரிய உயிர் தப்பிச்சு போயிட்டு வரணுமா. அது அவ்வளவு கூட்டம் வருமா? ஆமா, அவ்வளவு கூட்டம் வருமா. அதுக்கு போயிட்டு உயிரோட வர்றது ரொம்ப கஷ்டமா. அதெல்லாம் பெரிய காசி, நம்ம காசி ராமேஸ்வரம் மாதிரி சொல்றாரு மெக்காக்கு. ஆனா நிறைய பேர் போறாங்க. இந்த ரம்ஜானுக்கு தான் போவாங்க. ரம்ஜான் அதுக்கு போயிட்டு வர்றது பெரிய இதுவான். பக்ரீத்தை விட ரம்ஜான் தானே நல்லா கொண்டாடுறாங்க. பக்ரீத் வந்து தானம் கொடுக்கறதான், குர்பானி கொடுக்குறான். அவங்களுக்கு இறக்கமே இருக்காது. முஸ்லிம்ஸ்க்கு இறக்கம் இருக்காது, ஆனால் பேய் விரட்டுறது நல்லா விரட்டுறாங்க. இறக்கம் இருக்காது. கிறிஸ்டின்ஸும் அப்படிதான். நமக்கு இந்து தான் கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி உள்ளது. இப்போ நம்ம கொஞ்சம் கேட்டோம்னா சரி போங்க, இதுகள்லாம் அப்படியே முரட்டுத்தனமாக இருக்குங்க.
அதுகள்ட்ட உதவின்னு கேட்கவே மனசு வராது. அது அவ்வளோ ஹார்ட் மாதிரி தான் இருக்குங்க. அதுலேயும் சாப்பிட்டா இருக்கவங்க இருக்க மாட்டாங்களா? நம்ம பார்த்த வரைக்கும் தெரியல அவ்வளோ தூரம். எல்லாமே ஹார்டாக தான் இருக்கிறாரு. நீங்கள் ஏன்னா நம்ம சாப்பிட்ற இதை வச்சுதான் நம்மளுடைய கேரக்டர் மெயினா. நம்ம அசைவம் சாப்பிட்டோம்னா குணமும் கேரக்டரும் இதுவாக தான் இருக்கும், கரடு முரடா. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு குணம் எப்பவுமே இறக்க குணம் இருக்காது, ஒரு இதுவாக தான் இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இறக்க குணம் இருக்கும், ஒரு சாத்வீகமா இருப்பாங்க. அது ஏன் சாப்பாட்டுல தான் இருக்குது எல்லாமே மனுஷருடைய கேரக்டர். அசைவம் சாப்பிட்றவங்க இறக்க குணமே இருக்காது. அசைவம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு, அவங்க எடுத்தவங்க தோணு பேசி அடுத்தவங்கள இதுன்னு தான் இருப்பாங்க. இதே சைவம் சாப்பிட்றவங்களுக்குன்னா அப்படி கிடையாது, பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பாரு. அதுவும் சாப்பிட்றத பொறுத்து தான் கேரக்டர். இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாமே அந்த பிள்ளை அசைவம் சாப்பிடுதாது, அந்த பிள்ளை அசைவம் சாப்பிடுதானா, அதுவும் ஹார்டான குணம் தான். அது வெளியில பார்த்தா ஸ்மூத் மாதிரி நடந்துக்குது, ஸ்மூத்தா. ஹார்டா இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்களே. அதோட ஆக்சுவல் கேரக்டர் ஹார்டு தான். அவங்க அம்மாட்ட எல்லாம் அது அப்படித்தானே நடந்துக்குது. அவங்க அம்மா அம்மாட்ட எல்லாம் அது பயங்கரமா பேசும், நான் பார்த்துருக்கேன். இவ அதுக்கு வாய மூடிடுவா. இது சாப்பிட்ற பிள்ளைய அப்படி பேசாது. சைவம் சாப்பிட்ற பிள்ளைய. சைவம் எப்படி வாரத்துல 5 நாள் சைவம் சாப்பிடலாமா? வாரத்துல 5 நாள் இல்ல 7 நாளுமே சைவம் சாப்பிடலாம். இந்த ஐயர் வீடெல்லாம் கொஞ்சம் இறக்க குணமா தான் இருப்பாங்க. அவங்க ஓரளவு டஃபா இருக்காங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். என்ன ஐயர் வீடு ஒருத்தர் டஃபா இருக்காருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். கண்டிப்பா நியாயம் இல்லாம அவங்க டஃபா இருக்க மாட்டாங்க எங்கேயே இருந்தாலும். இதே நம்மள இப்ப இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளையும் இறக்க குணமெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஐயர் வீடெல்லாம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் ஐயர் வீட்டு பிள்ளைதான் நல்ல மெரிட்டில் இருக்குங்க. அப்போல்லாம் இப்பதான் அது இல்லை. அப்போல்லாம் மெரிட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஐயர் வீட்டு பிள்ளைதான் நல்ல புத்திசாலியாகவும் இருக்குங்க, படிப்பறிவும் கூட இருக்கும். நல்ல அதாவது இந்த மூளை ஜாஸ்தி இருக்கும். சண்டை அடிச்சுக்காமலே அதை எப்படி சமாதானம் கொண்டு போறதுங்கிற மூளையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். பெரிய பெரிய போஸ்ட்ல ஐயர் வீட்டுக்கு தான் இருப்பாங்க நிறைய பேர், நிறைய ஆபீஸ்ல. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் புதுக்கோட்டையெல்லாம் ஐயர்ச்சி தான். ஆனால் அவளுக்கு இப்போ கடுக்கடுன்னு அதுக்கு ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்கு, அதனால கடுக்கடுன்னு விழுகிறாளுங்க. கரெக்டாக பண்ணி கொண்டுட்டா, ஆனால் அதுலேயும் நியாயமாக தான் சொல்லுவாளுங்க. கரெக்டாக போய் எழுதி கொண்டு வா, அப்போதான் பண்ணி தருவேன் அப்படிம்பாளுங்க. நியாயமாக தான் சொல்லுவாளுங்க. ஐயர் வீடு ஓரளவு நியாயமாக தான் இருப்பாரு, சாத்வீகமா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க. நம்ம செட்டிய வீடு இப்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்காங்க நிறைய பேர். இப்ப முக்கால்வாசி சாத்வீகமா தான் இருப்பாங்க. இப்ப எல்லாம் மாறி போச்சு காலம். இப்ப எல்லாமே கறி மீன் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இதாயிருச்சு. இப்ப நம்மளையும் நிறைய பேர் கறி மீன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. முன்னாடி நம்மளாம் சைவமா இருக்கிறவங்க தான், நம்மளும் ஐயர் வீடு மாதிரி தான். ஆமா, அந்த காலத்துல எல்லாம் சைவம் மாதிரி தான் செட்டி வீடு. அதுக்கு நான்வெஜ் நாக்குக்கு தேவைப்படுது, அதனால கேரக்டர் மாறிடுது. அதை சாப்பிடுங்க இல்லை, அதை அடிச்சு கொண்டுதான் சாப்பிட்றோம். அப்ப அதே மாதிரிதான் மனுஷனுக்கு இறக்கம் பார்த்தா நம்ம முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. செட்டி வீடு முன்னாடி சாப்பிடாம தான் இருந்தாங்க அந்த காலத்து செட்டி வீடெல்லாம். அப்புறம் சம்பாதிக்கிறது எதுக்காக, ருசியா சாப்பிட கொள்ள அப்படின்னு சொல்லி நடைமுறையை மாத்திக்கிட்டாரு. ஐயர்கள்லையும் வீட்டுக்கு தெரியாம ஆம்பளைய சாப்பிட்றாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமா, ஃபேமிலிக்கு தெரியாம. ஆனா உண்மையில ஐயர் வீடு கொஞ்சம் நியாயமா இருப்பாங்க, இதுவா இருப்பாங்க, கொஞ்சம் இதுவாகவும் இருப்பாங்க, உறுதியாகவும் இருப்பாங்க. இதுலயும் இப்படின்னா இப்படிதான், நீ இப்படி பண்ணிட்டு வந்தாதான் இது செய்ய முடியும் அப்படின்னு உறுதியா சொல்லிடுவாரு. சரி மம்மி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அவங்க தான் இருப்பான்னு சொன்னீங்கல்ல, இப்போ பேங்க்ல எல்லாம் ஐயர் வீட்டுக்கு இருக்கான்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அதில் அப்டேஷன் இருக்கு. இப்போ மணி ஹேண்டில் பண்ணுறோம், மணி அங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம்னா பேங்க்ல நிறைய ஒர்க் இருக்கு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ தூரம் அறிவாக இருக்கவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை, அது எக்ஸாம் எழுதி அது மெரிட்டில் வந்துடுதுங்க. அப்புறம் அதுல தானே தூக்கி போட முடியும். நிறைய ஐயருட்டு பிள்ளை தான் மெரிட்டில் வருங்க. அப்போ போஸ்ட் மாஸ்டர் இருக்குதா ஐயருட்டு பிள்ளை தான் இருக்குங்க. அப்போ நாங்கள் இதுவாக இருக்கையிலாம்
அப்புறம் தான் ஐயர் வீடு பெஸ்ட்டு. நம்ம எல்லா மனித இதுலேயே ஐயர் வீடு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கெஸ்ட் எல்லாம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கிறிஸ்டினு முஸ்லீம்ஸ் எல்லாமே. 4வது முஸ்லீம்ஸ் வர முடியும், கிறிஸ்டின் அடுத்து செட்டியார் சார். ஆமாம் இல்லை, ஃபஸ்ட்டு ஐயர் வீடு, செகண்ட் செட்டியார் வீடு. கவுண்டர்கள்லாம் நம்ம இனத்தோட ஹிந்துவோட வந்துருவாங்க, நம்மளோட வந்துருவாங்க. அவங்களும் இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப கவுண்டர்கள். ஆமாம், ஐயர் வீடு தான் சுவாத்திகமாக இருப்பா. அவங்க சாப்பாடு தான் மெயின் பார்க்க மாட்டாங்க. இப்போ காலையிலாம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஒரு 11 மணி போல தான் சாதம் வச்சு அதை தளிகை பண்ணி 11 மணி போல் பருப்பு இப்போ சாம்பார் ரசம் வச்சு ஒழுங்காக திருப்தியாக சாப்பிடுவாரு. ஒரு 11 மணி போல். அப்புறம் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி போல் ஒரு டீக்கு 5 மணி போல் போட்டு குடிச்சிட்டு ஒரு 7 மணி போல் ஏதாவது ஒன்று தோசையோ இட்லியோ பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துருவார். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவார் முக்கால்வாசி. ஆனால் நல்லா பருப்பு நெய்யெல்லாம் நல்லா நிறைய இருக்கும். எந்த பதார்த்தமாக இருந்தாலும் நெய் போட்டு தான் பண்ணுவார். நம்ம கறி சேர்த்துக்கு அதுக்கு பதிலாக அவங்க நெய்யை சேர்த்துக்கிட்டாரு. அதுலேயும் சத்து இருக்கு. ஆமாம், ஆனால் ஐயர் வீடு உண்மையில் இதுங்க வேண்டியது. ஆனால் இங்கே இருக்க சிவன் கோயில் ஐயர்லாம் தண்ணி அடிப்பாங்களாம். நம்ம ஊரில் இருக்க ஐயர் ஐயர் கிடையாது. ஆமாம், ஐயர் வீடுகள்லாம் போற்றப்பட வேண்டியவங்க தான். ரொம்ப சாத்விகமாக இருப்பாரு. சரி, வா டீ சாப்பிடலாமா? டீ ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டீ சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சந்தைக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்ததே 8 மணிக்கு தான் வந்தேன் ஈவினிங். அதனால சந்தைக்கு போகல. அதனால இப்போ இங்கே காய் இதில் இங்கே பொம்பளை மார்க்கெட்டில் விற்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பீன்ஸ் 10 ரூபா, கேரட் 10 ரூபா. கேரட் 10 ரூபா தானே. வாழைக்காய் 10 ரூபா, வெண்டிக்காய் 10 ரூபா, உருளைக்கிழங்கு 10 ரூபா, இது வாழைத்தண்டு 10 ரூபா, முட்டைக்கோசு 20 ரூபாயா, இது புடலங்காய் 10 ரூபா, வாழைப்பழம் 10 ரூபா. இவ்வளோ காயும் 10 ரூபா. ஆமாம், 100 ரூபா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எவ்வளோ? 100 ரூபா வந்துருச்சு. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 ரூபா வந்துருச்சு. முட்டைக்கோசு ரொம்ப சாப்பிடக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோசு சாப்பிடவே கூடாது. ஏன் மம்மி? முட்டைக்கோசு கேன்சர் தூண்டுமா. அப்புறம் எல்லாத்துலேயும் கடையிலலாம் முட்டைக்கோசு தானே பொரியல் பண்ணுறா, கடலை பருப்பு போட்டு அவங்க பண்ணுறாங்க. நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வாங்குவானே, அதனால வாங்க வேண்டானே. விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிறது நல்லது இல்லையா? சரி, இப்போ உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். காலையில் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி. இங்கே பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு. இது என்ன மாவு மம்மி? என்ன மாவு இது? அது என்ன, ஃபார்ச்சூன். நல்லா இருக்கும் சப்பாத்தி, ஃபார்ச்சூன் மாவு. நம்ம லஞ்சுனா சுட சுட சாதம் பாருங்கள். இப்போ தான் சாதம் வடித்தேன். வெண்டிக்காய் சாம்பார், இது வாழைத்தண்டு பொரியல், அப்பளம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. தயிர் உள்ளே இருக்குது. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.